இயற்கையினால கட்டமைக்கப்பட்ட நாம வாழற அந்த உலகம் இங்க ஒவ்வொரு இடத்துலயும் ஒளிஞ்சுகிட்டு இருக்கிற அதிசயங்கள்னால நம்மள ஒவ்வொரு நாளும் ஆச்சரியப்படுத்திக்கிட்டே தான் இருக்கும். அப்படி உங்க வாழ்க்கையிலேயே மேக்ஸிமம் முதல் தடவையா கேள்விப்பட போற பார்க்க போற சில அற்புதமான விஷயங்களை தான் ஒவ்வொன்னா இன்னைக்கு நம்ம தமிழ் அல்டிமேட் சேனல்ல பார்க்க போறோம். வழக்கம் போல இன்னைக்கான வீடியோவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னாவே தான் இருக்கும். சோ வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து முடிச்சதும் கண்டிப்பா ஒரு லைக் கொடுங்க. அதோட இந்த சேனலை இப்பதான் நீங்க முதல் தடவை பார்க்கறதா இருந்தா கீழே இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் நோட்டிபிகேஷனையும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல் அப்டேட் ஆகிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு உடனடியா தெரிய வரும். வாங்க இப்ப டாபிக் உள்ள போகலாம். சில சமயம் வண்டி ஓட்டிக்கிட்டு ரோட்ல போய்கிட்டு இருக்கிறப்போ குறுக்க வர்ற நாய் உள்ளிட்ட மற்ற மிருகங்கள் அதுங்களும் சாகிறது மட்டும் இல்லாம நம்ம கதையும் கந்தலாக்கி விட்டுட்டு போயிடும். அப்படியான அனுபவம் உங்களையுமே பல பேருக்கு இருந்திருக்கலாம். ஆனா கனடாவோட ஆல்பர்டோ பகுதியை பொறுத்த வரைக்கும் அங்க ஒரு வினோதமான சம்பவம் நடந்திருந்தது. ஆப்போசிட்ல கார் வரது தெரிஞ்ச மூஸ் வகை மான் ஒண்ணு கிராஸ் பண்ணாம ஒதுங்கி நின்னதோட மட்டும் இல்லாம வந்த வண்டி ஸ்லோ பண்ணதும் மெதுவா ரோட்டை கிராஸ் பண்ணிருக்கு. அது மட்டும் இல்ல, பொதுவா 2-3 விலங்குகள் ஒன்னா கிராஸ் பண்ணுச்சுன்னா முன்னாடி போறது பின்னாடி வரத பத்தி பெருசா கேர் பண்ணிக்காம முன்னாடி நகர்ந்து போய்கிட்டே இருக்கும். ஆனா இந்த மான் தான் நகர்ந்து கிராஸ் பண்றது மட்டும் இல்லாம பின்னாடி மெதுவா நடந்து வந்துட்டு இருந்த தன்னோட குட்டியவும் திரும்பி பார்த்து பத்திரமா கிராஸ் பண்ணி வருதான்னு உறுதிப்படுத்திக்கிட்டதுக்கு அப்புறமா தான் கடந்து போகவே செஞ்சிருக்கு. கார்குள்ள இருந்த கேமரா வழியா பதிவான இந்த காட்சி ரொம்ப யூனிக்காவும் ஆச்சரியப்படுற விதமாகவுமே அமைஞ்சிருந்தது. ஒரு பேப்பர்லயோ இல்ல பிளாக் போர்ட்லயோ உங்க கைகளால ஒரு பெர்ஃபெக்ட்டான ரவுண்ட் ஃபிகரை வரைய முடியுமான்னு கேட்டா மேக்ஸிமம் யாராலையும் முடியாது. எப்படி ட்ரை பண்ணாலும் அது வளைஞ்சு நெளிஞ்சு அலங்கோலமா தான் இருக்கும். ஆனா இங்க ஒரு மனிதர் தன்னோட மணிக்கட்டை 360 டிகிரி கோணத்துக்கு வேகமா வளைச்சு காம்பஸால செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு வட்டத்தை வேகமா உருவாக்குறாரு. பொதுவா மனித மூளையை பொறுத்த வரைக்கும் சர்க்கிள் வரையறதுக்கு மூளையோட ஒரு பக்கமும் அதை பர்ஃபெக்ஷனோட கொண்டு வர முயற்சி செய்யறத இன்னொரு பக்கமும் தனித்தனியா தான் செய்யும். அதனால மூளையோட 2 பக்கமும் ஒரே நேரத்துல கரெக்டா சிங்க் ஆனா மட்டும்தான் இது சாத்தியமாகும். ஆனா இது பெரும்பாலான மனிதர்கள் கிட்ட பாசிபிள் இல்லங்கிறதுனால சரியான பெர்ஃபெக்ட்டான வட்டத்தை எல்லாராலையுமே வரையவே முடியாது. ஆனா ரேரா இந்த மனிதர் மட்டும் அதை செஞ்சு காமிச்சிருக்காரு. மனிதர்களால உச்சகட்டமா விற்கப்படக்கூடிய உயிரினங்கள்ல எலிகள் முக்கியமானது. ஆனா இந்த எலியை பார்க்கும்போது உங்களுக்குள்ளார வெறுப்பையும் தாண்டி ஒரு ஆச்சரியம் கண்டிப்பா எட்டி பார்க்கும். முதல்ல பாக்குறப்போ ஏதோ பொம்மையா இருக்குன்னு நினைக்கலாம். ஆனா அது உண்மையிலேயே இப்படி ஒரு எலியனோ ரேரா பிறக்கிறது உண்டு. எலிகளோட ஜீன்ல ஏற்படுற ஒரு விதமான மாற்றம் அதோட ரோமங்களை சில சமயம் பட்டு மாதிரி மாத்தி விட்டுரும். அப்படியான ஒரு எலியை தான் இப்ப நாம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இங்க இந்த பழைய நோக்கியா போனை எப்படி தூள் தூளா டிஸ்ட்ராய் பண்றாங்கன்னு பாருங்க. ஆழ்கடலை பொறுத்த வரைக்கும் அது எப்பயுமே கோடிக்கணக்கான மர்மங்களை ஒளிச்சு வச்சிருக்கிற ஒரு மர்ம பகுதி தான். அப்படி அதுல இருந்து கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மர்மமான விஷயம் தான் இப்போ நீங்க பாக்குற ரவுண்ட் ஷேப்ல இருக்கிற இந்த ஆப்ஜெக்ட். கடந்த 2016 வருஷம் இந்த பர்பிள் கலர் ஆப்ஜெக்ட கலிபோர்னியா கோஸ்டல் ஏரியாவோட ஆழமான இடத்துல இருந்து கடல் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருந்தாங்க. பின்னாடி அதை எடுத்துட்டு வந்து ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தப்போதான் 2 இன்ச் விட்டம் இருந்ததுக்கு ப்ளூரோ பிரான்ச்னு ஒரு பேரு இருக்கிறதும் மெல்லோடலிகளான சீ ஸ்லக்ஸ்ல ஒரு வகையான இனம்ங்கிறதும் தெரிய வந்திருந்தது. பொதுவா மேகங்கள் வானத்துல உருவாகிறத தான் பார்த்திருப்போம். ஆனா இப்படி நீர்மட்டத்தை ஒட்டின மாதிரி ஒட்டுமொத்தமா திரண்டு வந்த மேகங்களை பார்த்திருக்க மாட்டோம். கடந்த 2016 வருஷம் மிச்சிகன் லேக்ல வீடியோவா ரெக்கார்ட் பண்ணப்பட்ட காட்சி தான் இது. ஆனா உண்மையில இது மேக கூட்டம் கிடையாது. இது ஃபாக், அதாவது மூடு பனி அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவா காத்துல இருக்கிற நீராவி சின்ன சின்ன நீர்த்துளிகளா ஒடுங்குறப்போ, அதாவது ஏர் நல்லா கூலிங் ஆகி அதிகமான நீராவியை தக்க வச்சுக்க முடியாத நிலையில மூடு பனிங்கிற ஒரு விஷயம் உருவாகும். அதன்படி பாக்குறப்போ சில சமயம் சூடான கடலோட மேற்பரப்புல குளிர்ந்த காற்று வேகமா நகர்ந்து போறப்போ உள்ள வரக்கூடிய அந்த குளிர்ந்த காற்று தண்ணியோட மேற்பரப்புக்கு கொஞ்சம் மேல இருக்கிற காற்றோட வெப்பநிலையை குறைச்சிரும். அது கடல்ல இருந்து ஆவியாகி மேல எழும்ப முயற்சிக்கிற நீராவியை எவாபரேஷன்ல இருந்து தடுத்து அந்த நீராவியை ஒரு மூடு பனியா ஒடுங்க வைக்கும். அப்படி கூட்டமா உருவாகிற மூடுபனியை ஃபாக் பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தான் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி கடலோட சர்ஃபேஸ்ல உருவாகிற ஃபாக் பேங்க் சில சமயம் கப்பல்களோட திசையை மறைச்சி சிக்கல்களை ஏற்படுத்தும். இப்போ நீங்க பாக்குற இந்த வண்டுக்கு பேர் தான் கோல்டன் டார்டாய்ஸ் பீட்டல். தென்கிழக்காசிய பகுதிகளை தென்படுற இந்த வகை வண்டுகள் பார்க்க முழுக்க தங்கத்தினால உருவான மாதிரியே தான் இருக்கும். இந்த வண்டுகளோட முழுவதுமான உடலமுடன தடிமனான ரெக்கைகள் தான் இதுக்கு இப்படியான ஒரு தோற்றத்தை கொடுக்குது. அது மட்டுமல்ல, இந்த வண்டுகளை கிட்ட நெருங்கி ஜூம் பண்ணி பார்த்தா அதோட உடலும் கால்களும் டிரான்ஸ்பரண்டான வட்டமான ஒரு கோட்டிங்னால சீல் பண்ணப்பட்டிருக்கிறது தெரியும். அதுக்குள்ளாரதான் தன்னோட உடல் பாகங்களை மறைச்சு வச்சிருக்கு, கிட்டத்தட்ட ஒரு ஆமை மாதிரி. அதனால தான் இதுக்கு கோல்டன் டார்டாய்ஸ் பீட்டல் அப்படின்னு பேரு. இதன் மூலமா பிரிடேட்டர்ஸ் கிட்ட இருந்து தற்காத்துக்கவும் செய்யும். அது மட்டுமல்ல, இந்த வண்டுகளை லார்வா ஸ்டேஜ்ல வச்சு பார்க்கறப்போ அதோட தோற்றம் பார்க்க இப்படிதான் இருக்கும். கடல் வாழ் உயிரினங்கள்லயே மனிதர்கள் கிட்ட ரொம்பவும் நெருக்கமா பாசத்தோட பழகிற உயிரினம் எதுன்னு கேட்டா அது இந்த பென்குயின் தான். அப்படிப்பட்ட பென்குயின்களுக்கும் மனிதர்களுக்கும் இடையிலான பாச பிணைப்பு எந்த அளவுக்கு இருக்குங்கிறத உணர்த்தக்கூடிய காட்சி தான் இது.
வினோதமான வெதர் கண்டிஷன் ஒன்றை தான் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். கேரளாவில் ஒரு இடத்துல குறிப்பிட்ட ஒரு எல்லை வரைக்கும் மட்டுமே மழை பெஞ்சிருக்கிற மாதிரியான இந்த சம்பவம் உண்மையிலேயே வினோதமான ஒரு சம்பவமாவே பார்க்கப்பட்டாலும் இந்த மாதிரியான ரெயின் மார்ஜின் உருவாக ஒரு காரணம் இருக்கு. மழை உருவாகிற இடம் வானம் மட்டுமில்ல, மேகங்களுக்குமே அதுல முக்கியமான பங்கு உண்டு. இந்த மேகங்கள் தான் எந்த இடத்துல மழை பொழிவு அதிகமா இருக்குங்கிறத முடிவு பண்றதா இருக்கும். மேகங்கள்ல ஹை டென்சிட்டியோட செங்குத்தா உருவாகிற மேகங்களை கியூமுலோ நிம்பஸ் கிளவுட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான மேகங்களால மட்டும்தான் மின்னல்களை உருவாக்க முடியும், ஆலங்கட்டி மலைகளையும் உருவாக்க முடியும். ஆனா இந்த மாதிரியான மேகங்களுக்கு அடர்த்தி அதிகமா இருந்தாலும் வைட் ரேஞ்சுங்கிறது சின்னதா தான் இருக்குங்கிறதுனால சில சமயம் இந்த மேகத்திலிருந்து விழக்கூடிய மழை கோடு போட்ட மாதிரி குறிப்பிட்ட எல்லைக்குள்ளார மட்டுமே விழற அதிசயமும் நடக்கும். அப்படியான ஒரு காட்சி தான் இது. நார்த் டகோட்டா பகுதியில் உறைபனி காலம் வரப்போ அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலை எந்த அளவுக்கு கொடூரமானதா மாறுங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இப்போ நீங்க பாக்குற இந்த வீடியோ. சாப்பிடக்கூடிய சுருளான நூடுல்ஸ் ஸ்பூனோட சேர்த்து அந்த இடத்துல நிக்கிற அளவுக்கு அங்க கோல்டான டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாவே இருந்திருக்கு பாருங்க. அபார சக்தி கொண்ட சூப்பர் ஹீரோ சினிமாக்களை ஸ்கிரீன்ல பார்த்துட்டு நமக்கு இது மாதிரி சூப்பர் பவர் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு நம்மள பலருக்குமே தோணி இருக்கும். சாதாரண மனிதர்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கலனாலும் இந்த பூமியில வாழற மற்ற உயிரினங்கள சிலதுக்கு ரேரா சில சக்தி இருக்கும். அப்படியான இன்கிரெடிபிள் எபிலிட்டியோட வாழற ஒரு இருவாழ்வி தான் இந்த சாலமண்டர். பள்ளி மாதிரி தோற்றம் கொண்ட இந்த சாலமண்டர்கள் பார்க்க சாதாரணமாவே தெரிஞ்சாலும் இதுங்களுக்கு தன்னோட இழந்த உடல் பாகங்களை இயற்கையாவே ரீஜெனரேட் பண்ணி மீட்டு எடுத்துக்கக்கூடிய சக்தி இருக்கு. வாலு காலுன்னு எது துண்டிக்கப்பட்டாலும் 2 வாரத்துல திரும்ப வளர்ந்துரும் இதுங்களுக்கு. ஆனா இது எப்படி நடக்குதுன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். சாலமண்டர்களோட காலை கட் பண்ணிட்டா மனிதர்களுக்கு நடக்கிற மாதிரியே ரத்தம் உறைஞ்சு போய் பின்னாடி அந்த புண் ஆறிடும். ஆனா ஒரு வித்தியாசம் என்னன்னா அடுத்த சில நாட்களுக்குள்ள அந்த இடத்துல கொத்து கொத்தா நிறைய செல்கள் ரீஜெனரேட் ஆகி மறுபடியும் அந்த உறுப்பு பழைய நிலைக்கு வளர்ந்துரும். இதுக்கு காரணம் சாலமண்டர்களோட கால்களுக்குள்ள இருக்கிற பிளாஸ்டிமாங்கிற ஒரு வகையான ஸ்டெம் செல் தான். அதோட இந்த பிளாஸ்டமா செல்ஸ் அன்டிஃபரன்ஷியேட்டட் செல்ஸ் அப்படின்னு விலங்கியல் உலகத்துல ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிட்டு சொல்லுவாங்க. ஸ்டெம் செல்ஸ் அப்படிங்கிற ஸ்பெஷல் டைப் ஆஃப் செல்ஸ் பொறுத்த வரைக்கும் அதுக்கு முக்கியமான 2 பண்புகள் இருக்கும். ஒன்னு, இந்த ஸ்டெம் செல்ஸால தங்கள மாதிரி அதிக செல்களை நகல் எடுத்து உருவாக்கிக்க முடியும். இன்னொன்னு, அதால தங்களை தாங்களே செல்ஃப் ரெனியூ, அதாவது சுயமா புதுப்பிச்சுக்கவும் முடியும். அது மட்டும் இல்ல, இந்த ஸ்டெம் செல்களால மற்ற ஒரு வகை செல்களாகவுமே கூட கன்வெர்ட் ஆக முடியும். அதனால தான் வயிற்றுக்குள்ளார ஸ்டெம் செல்ஸால கரு உருவாகிற விஷயம் தொடர்ந்து வளர்ந்து ஸ்ப்ரெட் ஆகி வேற டைப் ஆஃப் செல்ஸ் ஆகும், அதாவது ஸ்கின் செல்ஸ், நியூரான்ஸ் ஆகும் மாதிரி ஒரு முழு உடல் வடிவத்தை நமக்கு கொடுக்குது. ஆனா சாலமண்டர்கள் கிட்ட இருக்கிற பிளாஸ்டமாங்கிற அன்டிஃபரன்ஷியேட்டட் ஸ்டெம் செல் மற்ற உயிரினங்கள் கிட்ட இல்ல. அதனால அந்த வகையான செல்ஸ் ஆராய்ச்சி பண்ணி செயற்கையா உருவாக்கி மனிதர்களோட இழந்த கை கால் மாதிரியான பாகங்களை மீட்டெடுக்க முடியுங்கிற முயற்சியிலையும் அறிவியல் உலகம் தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே தான் வருது. ஒருவேளை அது வருங்காலத்துல சாத்தியமாகலாம். இயற்கையோட அழகை பொறுத்த வரைக்கும் அது எப்பயுமே நம்மளால நம்ப முடியாத அளவுக்கு பிரமிப்பான அனுபவத்தை தரக்கூடியதா தான் இருக்கும். அதுக்கு ஒரு உதாரணம் தான் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த காட்சி. அற்புதமான இந்த காட்சியை கடந்த 2020ஆம் வருஷம் மேற்கு ஆஸ்திரேலியாவில் இருக்கிற பிளஃப்னால்ங்கிற மலை உச்சி முனையிலிருந்து வீடியோவா சிலர் ரெக்கார்ட் பண்ணி இருந்திருக்காங்க. கடல் மட்டத்திலிருந்து 3600 அடி உயரம் கொண்ட இந்த மலையுச்சிக்கு ஒவ்வொரு வருஷமும் தோராயமா 1,20,000 சுற்றுலா பயணிகள் வந்து போறாங்க. அவ்வளவு உயரத்துக்கு வானத்தையே தொடக்கூடிய அளவுக்கு இந்த மலைப்பகுதி ரொம்ப உயரமா இருக்கிறதுனால இங்க கிளைமேட்டை பொறுத்து தாழ்வா உருவாகக்கூடிய பனியடர்ந்த மேகங்கள் ஏதோ அருவியிலிருந்து தண்ணீர் புகை மாதிரி கொட்டுறது போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துது. ஆனா ஆஸ்திரேலியாவில் இந்த மலைப்பகுதியை ஒட்டி வாழக்கூடிய உள்ளூர் பழங்குடிகள் இந்த பனிமூட்டத்தை ஈவில் ஸ்பிரிட் ஒன்னோட உருவமாவும் அடையாளமாவும் தான் பார்க்கவே செய்யறாங்க. ஃபிஜி தீவுல இங்க சில பேர் கோப்ரோ கேமராவை தரையில வச்சு பொந்துல இருந்து வெளியே வர தென்னை மரம் நண்டு போன லைவா ரெக்கார்ட் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா வெளியே வந்த நண்டு அந்த கேமராவை மறுபடியும் பொந்துக்குள்ளாரையும் எடுத்துட்டு போக ட்ரை பண்ணிருக்கு. மாலை நேரத்துல வெறுங்கால்களோட பீச்சில் நடக்கிறதுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். அதே சமயம் கடல் அலைகளால கரையில கொண்டு வந்து போடக்கூடிய விஷயங்களும் நம்மள அப்பப்போ ஆச்சரியப்படுத்திக்கிட்டே தான் இருக்கும். அப்படித்தான் கடந்த 2017ஆம் வருஷம் அட்லாண்டிக் கடற்கரையில ஜெர்மி க்ரூஸ்ங்கிறவரோட கண்ணுல இந்த ப்ளூ கலர் கொளுத்த நண்டு ஒண்ணு சிக்கி இருக்கு. கிட்ட போய் அதுகிட்ட நடத்தின கான்வர்சேஷனால காண்டான அந்த நண்டு அந்த நபரோட கேமரா லென்ஸ் அடிச்சு சலிசலியா நொறுக்கி விட்டுட்டும் போயிருக்கு. இந்த வகையான நண்டுகள் அதிகபட்சமா 3 வருடங்கள் வரைக்கும் உயிர் வாழும். இயற்கை நிகழ்வான எரிமலை வெடிப்பை இவ்வளவு க்ளோஸா யாரும் பார்த்திருக்கவே மாட்டீங்க. ட்ரோன் கேமராவை வச்சு கொதிக்கிற எரிமலையை இங்க எவ்வளவு கிட்ட போய் வீடியோவா ரெக்கார்ட் பண்ணி இருந்திருக்காங்கன்னு பாருங்க.
இந்த காட்சியை முதல் தடவையா பாக்குறப்போ ஏதோ கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ்ல தத்துரூபமா செஞ்சிருப்பாங்களோன்னு சொல்லி தான் நினைக்க தோணும். ஆனா இப்போ நீங்க பாக்குற இந்த மொத்த எரிமலையும் 2021 வருஷம் ஐஸ்லாண்ட்ல வச்சு ரெக்கார்ட் பண்ணது. 1000 டிகிரி செல்சியஸையும் தாண்டி கொதிக்கக்கூடிய இந்த எரிமலை பல நூறு வருடங்களா இந்த பூமியில ஆக்டிவா இருக்கிற வல்கனோ எரப்ஷன்ஸ்ல குறிப்பிடும்படியான ஒண்ணு. பனிமலையை பாக்குறதுக்காக ஐஸ்லாண்டுக்கு போறவங்களுக்கு ஒரு சர்ப்ரைசிங்கான விஷயமாவே இருந்துட்டு வருது இந்த அமேசிங்கான வல்கனோ எரப்ஷன். ஜூ 1ல வீடியோவா ரெக்கார்ட் பண்ணப்பட்ட காட்சி தான் இது. பொதுவா துருவ கரடிகள் தன்னோட ஒரு நாள்ல 10ல இருந்து 20% நேரத்தை தண்ணிக்கடியில தான் கழிக்கும். அது அங்க நேரத்தை மட்டும் கழிக்கிறது இல்ல, காலை கடனையும் சேர்த்தே தான் கழிக்கும். அதை தான் இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. இப்போ நீங்க பாக்குற இந்த கம்பளி புழுவுக்கு பேர் தான் ஆங்கிள் சன்பீம் கேட்டர்பில்லர். இந்தியா, சவுத் ஈஸ்ட் ஏசியா, சவுத்தர்ன் சைனா மாதிரியான இடங்களை தென்படுற ஆங்கிள் சன்பீம் பட்டர்ஃபிளைங்கிற ஒரு வகை பட்டாம்பூச்சியோட லார்வா ஸ்டேஜ் தான் இது. இந்த கம்பளி புழுவோட மேல் பகுதியை ஏதாவது ஒண்ணு வச்சு அழுத்தி அதை டிஸ்டர்ப் பண்ணா அதோட கொம்பு மாதிரியான 2 முன்புற பகுதிகளில் இருந்து உணர்ச்சி நரம்புகளை கொண்ட டென்டகல்ஸ் மாதிரியான ஆர்கன்ஸ் வெளியே வந்து அசைய ஆரம்பிக்கும். அந்த ஒவ்வொரு டென்டகல்ஸோட ஊசி முனைகள்லையும் கொஞ்சமா நச்சுத்தன்மை இருக்கும். பட்டாம்பூச்சிகளோட வாழ்க்கை சுழற்சியில லார்வா மற்றும் கூட்டுப்புழு நிலைகளுக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த கம்பளி புழு இலைகள் மேல நகர்ந்து தெரியறப்போ மற்ற பிரெடேட்டர்ஸ் வந்து இதை கொத்தி திங்க வரப்போ தன்னை தற்காத்துக்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான விஷமுட்களை வெளியே கொண்டு வரும். இப்படி ஒரு கம்பளி புழுவை பத்தி இப்பதான் நீங்க முதல் தடவையா கேள்விப்படுறதா இருந்தா கண்டிப்பா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. அது மூலமா இந்த விஷயத்தை எத்தனை பேர் முதல் தடவையா கேள்விப்பட்டீங்கன்னு சொல்லி நானும் கொஞ்சம் தெரிஞ்சுக்க முடியும். கடல்ல சர்ஃபிங் பண்ணி பார்த்திருப்போம். ஆனா லியோ கிளாப்பர்ங்கிற இந்த ஜிம்னாஸ்ட் பண்ணக்கூடிய பால் சர்ஃபிங் வித்தியாசமான ஒண்ணா இருக்குன்னே சொல்லலாம். டனல்குள்ளார இருக்கிற தண்டவாளத்துல இருந்து ட்ரெயின் வந்து பார்த்திருப்போம். ஆனா இப்போ நீங்க பாக்குற இந்த டனல்குள்ளார இருந்து என்ன வெளியே வந்திருக்குன்னு பாருங்க. இப்போ நீங்க பாக்குற இந்த பூனையும் டனலும் ஜான் லாட்டன்கிற இந்த நபருக்கு சொந்தமானது. இவர் தான் தத்ரூபமா உருவாக்கின ரயில்வே மாடல் மினியேச்சருக்குள்ளார இந்த பூனையை நடமாட விட்டு அதை வீடியோவா ரெக்கார்ட் பண்ணி இருந்திருக்காரு. அந்த காட்சியை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். பொதுவா சீசன் அப்போ மரங்கள்ல நிறைய பழங்கள் காய்க்கிறத பார்த்துட்டு கொத்து கொத்தா பழங்கள் பழுத்து இருக்குன்னு சொல்லுவோம். ஆனா இப்படி மரத்தோட தண்டு கூட தெரியாத அளவுக்கு கொத்து கொத்தா காய்க்கிற மரங்களை பார்த்துருக்கவே மாட்டோம். கொத்து கொத்தான பழங்கள்னா இப்போ நீங்க பாக்குற இந்த போட்டோவில் பாக்குற மாதிரி கிடையாது. இந்த மாதிரி உண்மையிலேயே காய்க்கக்கூடிய இன்னொரு மரம் பிரேசில்ல இருக்கு. அதுதான் இந்த ஜபோட்டிகா ட்ரீ. இந்த மரம் பத்தி நாம ஏற்கனவே ஒரு வீடியோல பார்த்திருப்போம். பார்க்காதவங்களுக்காக இன்னொரு தடவை இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன். பிரேசில்ல குறிப்பிட்ட 3 ஸ்டேட்ல மட்டுமே வளர்ற இந்த ஜபோட்டிகா மரத்துல விளையக்கூடிய பழங்கள் வருஷத்துல குறிப்பிட்ட 3 வாரங்களுக்கு மட்டும்தான் அதிகமான விளைச்சல் கொடுக்கும். அப்படி விளையிற இந்த பழங்களை பார்க்கிறதுக்கு திராட்சையை விட பெருசாவும் சதைப்பற்றாவும் கிட்டத்தட்ட திராட்சை பழம் மாதிரியே சுவையும் தரதுனால இதை மொத்தமா பறிச்சு கொண்டு வந்து நொதிக்க வச்சு ஜாம், ஜெல்லி, ஜூஸ், லிக்கர்னு சொல்லி நிறைய விஷயங்களை தயார் பண்றாங்க பிரேசில் மக்கள். இப்படி ஒரு மரத்தை பத்தியும் பழத்தை பத்தியும் இப்பதான் நீங்க முதல் தடவையா கேள்விப்படுறதா இருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. குறைஞ்சபட்சம் உங்களுக்கு பிடிச்ச யாருக்காவது ஷேர் பண்ணுங்க. ஃபைனலி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதோட இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னாவும் இன்ஃபர்மேட்டிவான ஒன்னாவும் இருந்ததுன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம தமிழ் அல்டிமேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.